Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா iDream திருப்பூர் தமிழன்ஸ்க்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் இடையே நடக்க போற TNPL ஓட 16வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பர்టిక్యులர் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படினா SNRC கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூர்ல வச்சு தான் நடக்குது. சோ 17th ஜூலை ஈவினிங் பாத்தீங்க அப்படினா 7:15க்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம செலக்டட் மேட்சஸ் தான் வந்து TNPL லயுமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா லங்கா பிரீமியர் லீக் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பிரெடிக்டபிளா அது கம்ப்ளீட்லி பாத்தீங்க அப்படினா நம்ம பிரெடிக்ஷனுக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்க அப்படினா போயிட்டு இருக்கு. அந்த லீகே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படினா ஒரு மாதிரி ப்ளே பண்ண டீமே மறுநாள் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் ப்ளே பண்ணிருக்காங்க, அடுத்த நாள் ப்ளே பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் மறுபடியும் அதே டீம் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுறாங்க, ஓவர்ஸ் வந்து கெஸ் பண்ண முடியல. பட் TNPL பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளிக் ஆகுது. பட் இருந்தாலும் TNPL என்ன ட்ராபேக் அப்படின்னா ரெயின் வருது. ஸோ கோயம்புத்தூரில் வச்சு நடந்த மேட்சஸில் மொத்தமாக லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்சஸ் ரெயினால் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ குறிப்பாக சேப்பாக்கும் திண்டுக்கலுக்கும் இடையே நடந்த மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா 7 hours கேமு. ஸோ அடுத்து நெல்லைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு டீம் நேற்று பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு ஒரு டீமுக்காக மதுரைக்கு அகேன்ஸ்டா. ஸோ அந்த மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாஷ் அவுட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராபேக்ஸ் மட்டும் தான் TNPL இருக்குது. மற்றபடி TNPLஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சார்ஜ்லேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நெல்லைக்கும் மதுரைக்கும் இடையே நடந்த மேட்ச் 100 ரிசல்ட்டில் முடிச்சிருக்கு. ஃப்ளாட் ட்ராக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் ஆஃப் தி TNPL பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு கம்ப்ளீட்லி மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே விக்கெட்ஸ் கிடைக்கிது. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்குன்னு இருந்த ஒரு டோர்னமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லைட்டாக இப்போ ஷாருக் கான் ஆஃப் ஸ்பின் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ முகமது அலின்னு ஒரு பிளேயர் இருக்கார், ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மொத்தமாக அந்த கிரவுண்டில் 21 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 6 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 13 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் வந்து நோ ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 150 கீழே பார்த்திங்க அப்படின்னா 8 முறையும், 150 169 5 முறையும், 170 189 3 முறையும், 190 மேலேயும் 3 முறை இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 153 அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் இதுலேயும் நிலையான லிக்ஸாக அடிச்சிருக்காங்க 236க்கு 2. ஸோ லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 64க்கு 6 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஆட்டோவில் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ரிசல்ட்டு, செகண்ட் மேட்ச் ஒரு 7 hours கேம் பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு. ஸோ தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமும், 4th மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 20 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும், 9 விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 போட்டிகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவரால் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்சஸ் வந்து ஃபுல்லாக நடக்கலை. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 10 விக்கெட் லாஸ்ட் 3 மேட்சஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு பிச்சர் சப்போர்ட் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கும் 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஓவரால் பார்க்கையில் நம்ம போத் இன்னிங்ஸும் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பேஸ் பவுலர்ஸ்க்கு விழுந்த 20 விக்கெட்ஸில் அதிகமாக பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு எந்த பவுலரும் கிடையாது ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர். சந்தீப் வாரியர் இருக்கார், பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான பிக்கு. ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் கீழே மாதிரி டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கும் பிச் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. விழுந்த 9 விக்கெட் ஸ்பின்னர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக்கு வெறும் 2 விக்கெட் தான். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 4 விக்கெட்டு, சைனா ஆஃப் பிரேக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் விழுந்திருக்கு. ஹெரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 7 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 முறை தான் வந்து iDream திருப்பூர் தமிழன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 5 முறை பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாய் கிஷோர் வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு வின், அதாவது கேப்டன் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பூர் தமிழன்ஸ்க்கு விக்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஆடி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மொமெண்டத்தோட வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பிளேயிங் 11 iDream திருப்பூர் தமிழன்ஸில் ராதாகிருஷ்ணன் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ துஷார் அகேஜா கூட அமித் சாத்விக்கு எக்ஸலண்ட்டான கிரிக்கெட் லாஸ்ட் மேட்ச் ஆடி இருந்தார். ஸோ முகமது அலி, ஸோ கணேஷ், ஷாய் கிஷோர், கார்த்திக் சரண், புவனேஸ்வரன், மதிவண்ணன், ஸோ அஜித் ராமு, ரோஹித். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு டீமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் இருக்குது. ஸோ குறிப்பாக 1 ஸோ 2 3 இந்த 3 பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
அஜித் ராம், ஷாய் கிஷோர் இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த வருஷம் நடந்த ரஞ்சி 2024 பார்த்தீங்க அப்படின்னா லீடிங் விக்கெட் டேக்கர் வந்து ஷாய் கிஷோர். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடுல அதிக விக்கெட் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜித் ராம். ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ அவங்களை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக வித் ஸ்டாட்ஸோடு வந்து நம்ம பார்க்கலாம். நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித். ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரன் இனிஷியல் ஸ்விங்கு ப்ளஸ் டெத் பவுலிங்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் கிஷோர் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணல, பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்ஸ் வந்து நான் பர்சனலாக இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மதிவனன் கூட கம்பேர் பண்ணலாம் அஜித் ராம் தான் அதிக ஓவர்ஸ் போல் பண்ண போகிறார். மதிவனன் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பேட்டிங்கும் மேலே ப்ரமோட் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டில் ட்ரீம் லெவனில் இருந்தார். ஸோ 2022 சம்திங் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படி கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி காட்டிட்டு இருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸும் எடுக்காரு, பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. 295 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் 3 மேட்சஸில் எடுத்திருக்காரு. ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி ஒரு மஸ்ட் பிக்காக இந்த டீமில் தெரிய வராரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் 3 மேட்ச் ஆடி 27 அடிச்சிருக்காரு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுக்கு 41 ரன் அடிச்சிருக்காரு. பெருசாக ரீசன்ட் ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ சேப்பாக்கில் இனிஷியல் ஸ்டேஜ் அதாவது ஒரு 2016, 17, 18 அந்த சம்திங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு மெயின் ஓப்பனராக இருப்பார். ஸோ ஒரு கண்டினியூஸாக 2 கப் அடித்தாங்க. அந்த 2 கப் அடிக்கிறதுக்கும் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா காரணமாக இருந்தது. பட் இந்த சீசன் பெருசாக போகல ஓப்பன் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனும் கூட. ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துஷார் ரஹேஜா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் கரியரில் ஓரளவுக்கு டீசெண்டான ஆவரேஜ் வந்துருக்கு. ஹெட் 16 வெனியூவில் 12 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. அஸ் அ பிளேயரை பிக் பண்ணலாம், டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸில் அமித் சாத்விக். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 23 மேட்ச் வினிங் நாக்கு வந்து ஆடி இருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல்ல 29 கிட்ட ஆவரேஜ், ஹெட்டில் 16 வெனியூவில் 12 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் அமித் சாத்விக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது அலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் டிஎன்பிஎல்ல 4 மேட்ச் ஆடி 85 ரன் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 39 ரன் 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ மஸ்ட் பிக்காக இந்த மேட்ச்க்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் கணேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல்ல 31 ரன் ஆவரேஜ், கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணணும். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. பட் வெனியூலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 8.75 அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஆவரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக ஒரு 20+ அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎல்ல 360 ரன் 74 விக்கெட் 53 மேட்சஸில் எடுத்திருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு மேட்சஸ் கூட ஆப்சென்ட் ஆகாமல் இது வரைக்கும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் மேட்சஸ் ஆட போக போய் ப்ளே பண்ணலை. ஹெட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15 விக்கெட் ஒரு 8 மேட்சஸில், வெனியூவில் 5 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. டாப் சிவிசி பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் அவர்கிட்ட ஸ்மால் லீக்கில் கூட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் சரண். ஸோ கார்த்திக் சரண் பொறுத்த வரைக்கும் டிஎன்பியில் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ சின்ன பையன் தான். ஸோ ஸ்டாட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் டைமில் ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ புவனேஸ்வரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. இனிஷியல் ஸ்விங்கு ப்ளஸ் டெத் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ரீசன் காண்டி போத் இன்னிங்ஸுமே நீங்கள் புவனேஸ்வரனை மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ குறிப்பாக ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மதிவண்ணன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 26 போட்டிகள் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்டு ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர். பட் சீசன் வந்து ஆல்ரவுண்டராக அவரை ப்ரமோட் பண்ணலை, பவுலராக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ரேராக நினச்சா ஒரு 4 ஓவர் கொடுக்காங்க, இல்லைனா ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரீசன் காண்டி ரொட்டேஷனில் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. செகண்ட் பவுலிங் வந்து மதிவண்ணன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ அஜித் ராம். ஸோ 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். அந்த 2வது மேட்ச்சில் அவர் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஸோ நம்ம சிவிசி பிக்கில் கொடுத்துருந்தோம். ஸோ விஜய் சங்கருக்கும் இன்ஜுரி ஆச்சு, இந்த மேட்ச் வந்து லூஸ் ஆகிருந்தாங்க. ஸோ அகெயின்ஸ்ட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் நினைக்கிறேன் சம்திங் சேஸ் பண்ண முடியாமல். ஸோ அந்த மேட்ச்சில் 2 ஓவர் போல் பண்ணார் அஜித் ராம், 22 ரன் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் ஓவர்ஸே கொடுக்கல. ஸோ அடுத்த மேட்ச்சே சாய் கிஷோர் உள்ளே வந்தார். ஸோ அவரோட தமிழ்நாடு கேப்டன், அவரோட கேப்டன்சியில் 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து வந்திருந்தார். ஸோ அது வந்து ஒரு டே கேம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஹெட்டில் 6 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு, வெனியூவில் 7 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு.
நெக்ஸ்ட் ரஞ்சித் ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34 போட்டிகளும் 31 விக்கெட் ஹெட்கட்டில் எடுத்திருக்காரு. 3 மேட்ச்சில் 5 விக்கெட் ஹெட்கட்டில் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட். ஓவரால் டிஎன்பியில் 34 மேட்ச்சுக்கு 31 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் எஃபெக்டிவ். ஸோ டெத் பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் டெத்தில் தான் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ டெத்தில் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா துஷார் அகேஜாவா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். அமித் சாத்விக்கு, ஸோ முகமது அலி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ புவனேஸ்வரன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் ராம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ 7th ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து பேஸ் பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ரோஹித்திட்ட போங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பின் ஆப்ஷன் வேணும். ஏன்னா ஸ்பின் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம டிக் அடிச்சாச்சு. 1 2 ஸோ அஜித் ராம் 3. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோஹித்தே என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வராது. சரி, ஓகே. இப்போ திண்டுக்கல் டிராகன்ஸோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவம் சிங், அடுத்து கூட அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ விமல் குமார் எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாபா இந்திரஜித், பி குமார், தினேஷ் ராஜ், சரத்குமார், ஸோ எஸ் பாட்டி உள்ளே வந்திருக்காரு. இவரை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். சக்கரவர்த்தி, விக்னேஷ், விபி திரன் அப்படிங்கிற பிளேயர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி எக்ஸலண்ட்டான பிளேயர். ஸோ நியூ பால் பவுல் பண்ணாலும் அவரால் விக்கெட் எடுக்க முடியும். டெத்தில் பவுல் பண்ணாலும் அவரால் விக்கெட் எடுக்க முடியும். பேட்டிங் வந்தாலும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். லாஸ்ட் சீசன் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்துருந்தார். பர்பிள் கேப் ஹோல்டருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் ஷாருக் கான் எடுத்துகிட்டு போயிட்டார் ஃபைனலில். ஸோ அது வேறு விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் சீசனை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப முக்கியமான பிளேயர். இந்த போட்டிக்கும் லோ பர்சன்டேஜ் தான் இருக்கார். மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ பாட்டி தான் பவுல் பண்ண போகிறாரு. அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து நம்ம ரவிச்சந்திரன், அஸ்வின் இல்லை சக்கரவர்த்தி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ சந்தீப் வாரியர் கூட பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிவம் சிங், ஸோ 12 மேட்சஸில் டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் ஆவரேஜ் வந்து 40 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. போகல இருந்தாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்கட்டில் ஒரு மேட்ச் ஆடி 74 ரன் அடித்தார். ஸோ அந்த 74 ரனில் அந்த தில் ஸ்கூப் கூட கிடையாது. அது ஒரு ஷாட். அது புதுசாக சிவம் சிங் ஸ்கூப் அப்படிங்கிற நேம் வைக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாட்டு லாஸ்ட் இயர் டிஎன்பியில் அது எப்படி அடித்தார் அப்படிங்கிறதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு. க்ளீனாக அவர் தலைக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலை 6க்கு அனுப்பியிருந்தார். ஸோ இதே டீமுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா ஆடி இருந்தார். அது ஒரு டே கேமு. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் டிஎன்பியில் 300 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்கட்டில் 5 மேட்ச் ஆடி 6, வெனியூவில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்காங்க. சாய் கிஷோர் இருக்கார். டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அமித் சாத்விக், இந்த மாதிரி 1 or 2 பிளேயர்ஸ் இருக்குது. ரீசன்காண்டி விக்கெட்ஸ் வந்து அஸ்வினுக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு சேஃப் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் விமல் குமார் பொறுத்த வரைக்கும் டிஎன்பியில் 21 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்கட்டை பொறுத்த வரைக்கும் 14, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 0 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அது 0 ரன்ஸ் கிடையாது, 12 ரன்ஸ் கிட்ட லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணவர் 6 பாலில். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா விமல் குமார் ட்ரை பண்ணலாமான்னா ஃபஸ்ட் பேட்டிங் எப்போவுமே விமல் குமார் வந்து மஸ்ட் பிக்கு. ஸோ ஹார்டு ஹிட்டர் ஆஃப் தி பால் கிடையாது. ஸோ ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் அவரோட அக்ரஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ சாய் சுதர்ஷன் எப்படி ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் துருன்னு இருப்பார். ஸோ க்ரீஸில் இருக்கிற டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா எவ்ரி பால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ்க்கு போவார். ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாபா இந்திரஜித் டிஎன்பியில் இன்னும் 3 ரன் அடித்தா அவரோட 1000 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் அடிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் வந்து அடிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் 31 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்கட்டில் 11, வெனியூவில் 7 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ஒரு வீசி அளவுக்கு இந்திரஜித் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பூபதி குமார், ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. ஸோ இவர் ரொம்ப டவுன் தி ஆர்டர் வராங்க. ஸ்கிப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த 65 அடுத்து இந்த 23லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் ஆடையில் தான் வந்தது. ஸோ டாப்பில் இறக்குனா மட்டும்தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் தினேஷ் ராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15 போட்டிகளில் 21 ரன் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்கட்டில் ஒரு மேட்ச் ஆடி 23. ஃபஸ்ட் பேட்டிங் ஓரளவுக்கு டீசென்ட் பிக் அப்படிங்கிறத நான் லைவில் மேட்சஸ் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வந்தது. ஸோ ஒரு டீசெண்டான பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு சரத்குமார். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் மேட்சஸ் வந்து முடிச்சு கொடுப்பாரு. ஸோ வந்த வேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் டிவிலியர்ஸ் மாதிரி தான். அங்கே எங்கே நவுண்டு மெரிட் ஆஃப் தி பால் ஆட மாட்டார். ஸோ நவுண்டு பார்த்திங்க அப்படின்னா பவுலரை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி பவுண்டரிஸ் ஹிட் பண்ணக்கூடிய
ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பர்டிகுலர் சீசன் ரொம்ப ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், 3 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸே வரலை. ஸோ மேட்சஸ் அதாவது டிஎன்பிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி சரத்குமார் பெரிய பிளேயராக வருவார்னு சொல்லி அஸ்வினி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒஸ்ட் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. பேட்டிங் செகண்ட் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சுபாத் பாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் விங்ஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 10 மேட்ச் ஆடி 15 விக்கெட் டிஎன்பிஎல்ல 91 ரன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஹெட் பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணல. வெனியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் சிவிசி போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து சிவிசி கொடுத்துக்கலாம். ஸ்மால் லீக்கு கூட நான் உங்களுக்கு சிவிசிக்கு இவரை மென்ஷன் பண்ணுறேன். மஸ்ட்டாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வருண் சக்கரவர்த்தி டிஎன்பிஎல் ஆவரேஜ்லாம் பார்க்காதீங்க. ஸோ டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் வந்து வருணை எக்ஸலண்ட்டாக ஆடுறாங்க. ஸோ ஐபிஎல்ல இருக்கக்கூடிய பெரிய டீம்ஸ் பெரிய பிளேயர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வருணை ஆடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பாருங்கள். ஸோ அப்பரஜித்து ஒரு 6 அடிச்சிருப்பார் அகெயின்ஸ்டு சக்கரவர்த்தி. ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா வித் விண்டு கிரவுண்டுக்கு வெளியே தூக்கி அடிச்சிருப்பார். அந்த பால் 96 மீட்டர் 6 போயிருக்கும். ஸோ எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருணை ஈஸியாக ஆடுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ரிஸ்க் தான் இருந்தாலும் செகண்ட் பவுலிங் ரேராக சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பி விக்னேஷ் வந்து ஓவர் கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா போவர்ஸ் வந்து போல் பண்ண மாட்டேங்காரு. ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ணுறாரு. லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ ரொட்டேட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. விபி திரனும் சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் போல் பண்ணார். விக்கெட்ஸ் பெருசாக கிடைக்கல. பட் லாஸ்ட் மேட்ச் போலிங்கே கொடுக்கல 7 ஓவர்ஸ் அப்படிங்கிற ரீசன்காண்டி. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் போலிங்னா ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவர் லெக் பிரேக் கிடையாது, ஆஃப் பிரேக் பவுலர். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் திண்டுக்கல் டிராகன்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா எஸ்சிங்கு மஸ்ட் பிக்கு. ஸோ அஸ்வினும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விமல்குமார், இந்திரஜித், இந்த 4 பிளேயர்ஸ் நான் வந்து மஸ்ட்டாக பர்சனலி பிக் பண்ணிக்கிடுவேன். ஸோ பாட்டி வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் சந்தீப் வாரியர் இம்பாக்ட் பிளேயர் வருவார். அவரை ஒரு பிளேயராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான கேப்டன் பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் முகமது அலி, அஸ்வின், சிவம் சிங் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா சேஃபான கேப்டனாக வந்துட்டு அஸ்வினை தான் மென்ஷன் பண்ணுறேன். என்ன ப்ரோ திடீர்னு அஸ்வினை சொல்லிட்டீங்கன்னா, எஸ் லாஸ்ட் மேட்ச் அஸ்வின் ஆன அந்த பேட்டிங் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 5 பால்ஸ்க்கு அஸ்வின் வந்து 2 ரன்ஸ் தான் இருப்பார். பட் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 பால்ஸ்க்கு 45 அப்படிங்கிறது ஒரு பூஸ்டப் அப்படின்னே சொல்லலாம். கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேம். இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கப்புறம் டாப் 2ல் அவங்க முடிக்கணும்னா இந்த போட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணி ஆகணும். பெரிய டீமும் கூட திண்டுக்கல் டிராகன்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் அஸ்வின்ட்ட கேப்டன், முகமது அலி வைஸ் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் திண்டுக்கல் டிராகன்ஸ் பண்ணாங்கன்னா சிவம் சிங்கிட்ட போகிறது கூட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷனில் ஷாய் கிஷோர், அஜித் ராமி, இந்திரஜித், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 4 பிளேயர்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷாய் கிஷோர் வந்து போத் இன்னிங்ஸுமேங்க டிஃபால்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன். நீங்கள் வந்துட்டு அஸ்வின் கேப்டன், ஷாய் கிஷோர் வைஸ் கேப்டன் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி போகிறது பெட்டர் அப்படிங்கிறது ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் அஜித் ராமு செகண்ட் பவுலிங் சிவிசி, இந்திரஜித் ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி, சக்கரவர்த்தி செகண்ட் பவுலிங்னா சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ், நம்ம மேலே இருக்க பர்சன்டேஜ்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அது பெருசாக பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். பட் லோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் மாறலை. ஸோ திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் விமல்குமார், வைஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ எஸ் குமார், சரத்குமார், பாட்டி, இந்த 4 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு 2 பிளேயர்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குமார், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பாட்டி. இந்த 2 பிளேயர்ஸுமே நீங்கள் மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பி அனிருத் சீதாராமு, எஸ் சரண், கே சரண், ஸோ புவனேஸ்வரன், ஆர் ரோஹித் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் வந்து ஐ ட்ரீமில் இருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அனிருத் சீதாராம் வந்து மஸ்ட் பிக்கு, புவனேஸ்வரன் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க டெமோ டீம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்திரஜித், துஷார் அகேஜா, அமித் சாத்விக் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சிவம் சிங், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் கணேஷ், ஆல்ரவுண்டர்ஸில் அஸ்வின், முகமது அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் வாரியர், ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, அஜித் ராமு, ஷாய் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸோ சேஃபான கேப்டன் முகமது, வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸு, ஸோ ஸ்மால் லீக்கான டீமு, கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வருவா, லோ பர்சன்டேஜில் யார் வருவான்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.